இப்போ எலாஸ்டிக் ஐபி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எலாஸ்டிக் ஐபி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வேணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது சர்ச்சில் போயிட்டு நீங்கள் வந்து ஈஸி டு டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணும். நீங்கள் ஈஸி டு கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸி டுவோட டேஷ்போர்டு வந்து காட்டும். இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம்னா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கெட்டிங் ஸ்டார்டட் போகிறேன் நான். ஸோ நான் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். EC2 இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை டெமோ EC2ன்ட்டு ஒரு நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ AMI வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே அமேசான் லினக்ஸ் AMI யூஸ் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் டைப் இது வந்து ஃப்ரீ டியர் எலிஜிபிள் T3 மைக்ரோ அவைலபிளாக இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா T3 மைக்ரோ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நான். கீபேர் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கீபேர் இல்லை அப்படின்னா உங்களால் மிஷினில் வந்து லாகின் பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நியூ கீபேர் வந்து கிரியேட் பண்ணுறேன் நான். ஓகே ஸோ மை டெமோ கீன்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கீபேர் வந்து கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கிரியேட் கீபேர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டவுன்லோட் ஆகிடும். சாரி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. உங்களோட டவுன்லோட்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ நெட்வொர்க் செட்டிங்ஸ் இப்போ எந்த சேஞ்சஸும் நான் வந்து பண்ணல நான். ரைட். ஸோ மற்றது எல்லாமே டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதோட நான் வந்து ஆக்சுவலாக என்ன விட்டுட்டு நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் பண்ண போகிறேன் நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணுறேன் நான். ரைட். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புது மிஷின் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரீஜனில் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் நான். ஸோ நான் வந்து நார்த் விர்ஜீனியா வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன் நான். ஸோ நான் ரெஃப்ரெஷ் கொடுத்து பார்க்கும்போது இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் ஷோஸ் ரன்னிங் இல்லையா. ஸோ நான் வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணும்போது EC2 இன்ஸ்டன்ஸோட டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வந்து என்னால் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் IPv4 அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 13.218.172.27 அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஐபி வந்து அசைன் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ நம்மளுக்கு தெரியும் திஸ் இஸ் அ டைனமிக் ஐபி அட்ரஸ். இந்த டைனமிக் ஐபி அட்ரஸோட ப்ராப்ளம் என்ன, ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா புது ஐபி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பப்ளிக் IPv4 அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ என்னால் வந்து என்னென்ன ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நான் வந்து என்னென்ன டிஎன்எஸ்ல போயிட்டு இந்த புது ஐபி வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். அதனால என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து என்னோட அப்ளிகேஷனுக்கு வந்து டவுன் டைம் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலாஸ்டிக் IPv4 அட்ரஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து செக் பண்ணிடலாம். நம்ம ஒரு டைம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணால் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேஸில் வந்து என்ன அப்படின்னா என்னோட ஐபி வந்து என்ன அப்படின்னா 13.218.171.27 ஒரு நோட் பேட்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ரைட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் நான். ஸோ செக் பாக்ஸ் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் போயிட்டு நீங்கள் ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். ரைட். ஸோ வந்து ஸ்டாப்பிங்னு வந்துடுச்சு. ஓகே. இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைனமிக் ஐபியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடும். ஸோ நான் இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் IPv4 அட்ரஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா எக்ஸிஸ்டிங் டைனமிக் ஐபி வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருந்த ஐபி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13.218.171.27. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மிஷினை வந்து இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். ரைட். நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு புது ஐபி பப்ளிக் IPv4 அட்ரஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அசைன் பண்ணி விட்டுருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த ஐபி அட்ரஸ் என்னது 13.218.171.27. இப்போ புதுசாக அசைன் பண்ண ஐபி பார்த்தீங்க அப்படின்னா 34.203.197 அண்ட் தென் 125. இப்போ நீங்கள் இந்த மிஷினை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒவ்வொரு டைம் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா பப்ளிக் IPv4 அட்ரஸ் வந்து என்ன பண்ண இந்த கன்சோலில் லாகின் பண்ணிட்டு இதை எடுத்து தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக வந்து என்ன ஒரு ஐபி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு எலாஸ்டிக் ஐபி வந்து அசைன் பண்ணலாம். எலாஸ்டிக் ஐபி இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஸ்டாட்டிக் ஐபி.
இல்ல. இந்த எலாஸ்டிக் ஐபி வந்து என்ன அப்படின்னா பெர்மனன்ட் ஐபி. நீங்க எத்தனை வாட்டி நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த ஐபி வந்து என்ன அப்படின்னா பெர்மனண்டா அதே ஐபி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா we will allocate the elastic IP. இது வந்து நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது இந்த ரீஜியன் வந்து எந்த ரீஜன்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிரியேட் பண்றோம் அப்படின்ட்டு வந்து என்ன காட்டுது. நீங்க ஸ்பெசிஃபிக்கா இப்போ நான் என்ன ரீஜன்ல இருக்கேன் நான் யூஎஸ் ஈஸ்ட் ஒன். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரீஜன்ல நீங்க வந்து என்ன பண்ணா எலாஸ்டிக் ஐபி அசைன் கிரியேட் பண்ணிட்டு இன்னொரு ரீஜன்ல யூஸ் பண்ண முடியாதுன்னா யூஎஸ் ஈஸ்ட் ஒன்ல நான் ஒரு எலாஸ்டிக் ஐபி வந்து அலோகேட் பண்றேன் நான். ரைட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஐ வில் சே டெமோ ஈஸி டு எலாஸ்டிக் ஐபின்ட்டு இதுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துறேன் நான். அந்த பென்சில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு நேம் வந்து கொடுத்துட்டேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா கிளியரா வந்து என்ன அப்படின்னா அசோசியேட் இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்து என்ன பண்ணும் பிளாங்கா இருக்குது. இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா வெறும் எலாஸ்டிக் ஐபி மட்டும் என்னோட அக்கௌண்ட்டுக்கு அலோகேட் பண்ணிட்டேன். இந்த எலாஸ்டிக் ஐபி வந்து என்ன அப்படின்னா எங்கேயும் நான் யூஸ் பண்ணல. இது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அசைன் பண்ண போறோம் நம்ம இங்க. ஸோ ரைட், ஆக்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டு ரைட் அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸோட டீடைல்ஸ் வந்து கேட்கும். இங்க பாத்தீங்கன்னா சூஸ் அன் இன்ஸ்டன்ஸ்னு கேக்குது இல்லையா. நம்ம கிட்ட ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கு. நம்மளோட இன்ஸ்டன்ஸ் நேம் என்ன மை டெமோ ஈஸி டூ. இதை வந்து சூஸ் பண்ணிட்டு நான் அசோசியேட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த எலாஸ்டிக் ஐபி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ஈஸி டு இன்ஸ்டன்ஸுக்கு வந்து அசைன் பண்ணிடும். இங்க பாத்தீங்க அப்படின்னா அசோசியேட் இன்ஸ்டன்ஸ் ஐடி இதுக்கு முன்னாடி பிளாங்கா இருந்தது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈஸி டு இன்ஸ்டன்ஸோட இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்து காட்டுது. அதனோட பிரைவேட் ஐபி அப்படின்னு என்ன 172.31.22.210. ஓகே, இந்த இன்ஸ்டன்ஸோட பிரைவேட் ஐபியும் இங்க காட்டுது. ஸோ இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் என்னது 54.82.80 அண்ட் தென் 49. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டன்ஸ்க்கு போறேன் நான். இந்த இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஐபி அட்ரஸ் இது இல்லையா. இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்றேன் நான். ரெஃப்ரெஷ் பண்ண உடனே என்ன ஆச்சு அப்படின்னா எலாஸ்டிக் ஐபியோட ஐபி வந்து இதுக்கு மை டெமோ ஈஸி டூக்கு வந்து அசைன் ஆயிடுச்சு. இந்த மிஷினை எத்தனை டைம் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பர்மனண்டா ஒரே ஐபி தான் இருக்கும். நம்ம ஒரு டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். லாஸ்ட் டைம் ஸ்டாப் பண்ணும்போது என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த டைனமிக் ஐபி வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு. இந்த கேஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம பர்மனண்டா இந்த ஐபி அட்ரஸ் வந்து ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணி வச்சோம். நீங்க ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த ஐபி வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ரிலீஸ் பண்ணாது. ரைட், நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் நான். சொன்னோம் இன்ஸ்டன்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் பார்த்தோம் நம்ம இன்ஸ்டன்ட் ஸ்டாப் பண்ண உடனே ஐபி அட்ரஸ் பப்ளிக் IPv4 அட்ரஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பர்மனன்ட் அட்ரஸ். நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கனாலும் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணும் நம்ம அசைன் பண்ண ஐபி அட்ரஸ் வந்து பர்மனண்டா இந்த ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து அட்டாச் ஆகிக்கும். சரிங்களா. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். நீங்கள் எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த ஐபி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம அசோசியேட் பண்ணி வச்சுட்டோம். இந்த ஐபி தான் இந்த மிஷினுக்கான பர்மனன்ட் ஐபி அட்ரஸ். இப்ப அடுத்த சினாரியோ பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணா தியரியில பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் இந்த பர்டிகுலர் ஈஸி டு ஏக்கு அசைன் பண்ணது என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டு ஸோ அந்த ஐபியை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸி டு -b அப்படிங்கிற செகண்ட் இன்ஸ்டன்ஸுக்கு வந்து என்னால் அசைன் பண்ண முடியும். அது வந்து இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் மை டெமோ ஈஸி டூ அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ மை டெமோ ஈஸி டூ பேக்கப் அப்படின்ட்டு ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டா ரைட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அமேசான் லினக்ஸ் ஏஎம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரீ டியர் எலிஜிபிள் என்ன ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்கோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ரைட். ஸோ இங்கே வந்து என்ன T3.micro நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே வந்து என்ன பண்ணேன் கீ வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா. ஸோ மை டெமோ கீ அப்படிங்கிறது ஒரு கீ வந்து கிரியேட் பண்ணி வச்சோம். நான் அந்த கீ வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ மற்றது எந்த சேஞ்சஸும் பண்ணல நான். சாரி. ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்றேன் நான். இப்போ என்ன அப்படின்னா ரெண்டு மிஷின் இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா
ரைட் மைடெமோ EC2 இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா மைடெமோ EC2 ஐஃபன் பேக்கப் அப்படின்ட்டு ரெண்டு மிஷின் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் மிஷின் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம எலாஸ்டிக் ஐபி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 54.82.80.49 அப்படிங்கிறது இட்ஸ் எலாஸ்டிக் ஐபி. நீங்க வந்து வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து எலாஸ்டிக் ஐபி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த எலாஸ்டிக் ஐபியோட ஐபி வந்து தெரியும். இப்போ இந்த ஐபி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல இருந்து ஓகே ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா ரிலீஸ் பண்றேன் நான். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்அசோசியேட் எலாஸ்டிக் ஐபின்னு இருக்கு இல்லையா, நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்க வந்து ஏற்கனவே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஓகே EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணிருக்கு. நீங்க டிஸ்அசோசியேட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலாஸ்டிக் ஐபி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு. பாத்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன 54.82.80.49 தான் இருந்தது இல்லையா. ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா டைனமிக் ஐபி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்று அசைன் பண்ணி விட்டுரும். சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 54.82.230.189. பட் நம்மளோட எலாஸ்டிக் ஐபி என்னது ஓகே 80.49. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸ் இது மைடெமோ EC2ல இருந்து டிஸ்அசோசியேட் பண்ணிட்டு இந்த எலாஸ்டிக் ஐபி வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா செகண்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் இப்போ புதுசாக கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த மிஷினோட பின்ன 174 சீரீஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த எலாஸ்டிக் ஐபியை செகண்ட் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நான் வந்து அசைன் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஓகே ஸோ இந்த எலாஸ்டிக் ஐபி செக் பாக்ஸ் செக் பண்ணிட்டு ஸோ ஆக்ஷன்ஸ் போயிட்டு அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த டைம் என்ன பண்ணும் அப்படின்னா செகண்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் அதனோட நேம் என்னது மைடெமோ EC2 ஐஃபன் பேக்கப் சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அசோசியேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஐபி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செகண்ட் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து அசைன் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரைட் 54.82.80.49. ஸோ இதுதான் வந்து சினாரியோ. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்கேஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிஷின் ஏதாவது கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா பேக்கப் மிஷின் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த மிஷின்ல இருக்கிற எலாஸ்டிக் ஐபி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு புது மிஷினுக்கு வந்து அதே ஐபி வந்து அசைன் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது பண்றதுனால என்ன அப்படின்னா நம்ம டிஎன்எஸ்ல வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை.